அஜித்தின் அடுத்த படத்தை இயக்கும் தனுஷ். படத்தின் பூஜையில் ரஜினி என்ட்ரி. குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் நிலையில் அஜித்தின் அடுத்த படம் குறித்து தற்போது பேச்சுகள் போய்கொண்டிருக்கின்றன. கார் போட்டிகளை முடித்துவிட்டுதான் அஜித் அடுத்த படங்களில் கவனம் செலுத்திருப்பதாக அவரே தெரிவித்திருந்தார். அஜித்தின் AK-64 திரைப்படத்தை சிவா, விஷ்ணுவர்தன், ஆதிக் ரவிச்சந்திரன், கார்த்திக் சுப்ராஜ், வெங்கட் பிரபு ஆகியோரில் ஒருவர் தான் இயக்குவார்கள் என சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென தனுஷ் தான் அஜித்தின் 64வது திரைப்படத்தை இயக்குவார் என ஒரு தகவல் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. என்னதான் இந்த தகவலை நம்ப முடியவில்லை என்றால் இது நடக்க வாய்ப்பிருப்பதாகவும் சில செய்திகள் வருகின்றன. பலர் தனுஷ் மற்றும் அஜித் கூட்டணியில் உருவாகும் படம் எப்படி இருக்கும் என பேச துவங்கிவிட்டார்கள். அந்த வகையில் ஜீவா, கத்தி போன்ற படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் ரவி அஜித் மற்றும் தனுஷ் கூட்டணி பற்றி பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். அவர் கூறியதாவது, அஜித்தை தனுஷ் ஒருவேளை இயக்கினால் அந்த படம் தான் 2025 சிறந்த படமாக இருக்கும். தனுஷின் கதை, திரைக்கதை, கதாபாத்திர வடிவமைப்பு எல்லாம் எப்படி இருக்கும் என நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த கூட்டணி நடந்தால் அஜித் மற்றும் தனுஷ் என இருவரின் திரைப்பயணத்திலேயுமே சிறந்த படமாக இருக்கும் என உறுதியாக கூறியிருக்கிறார் ரவி. இதன் மூலம் தனுஷ் மற்றும் அஜித் கூட்டணி பற்றிய பேச்சு மேலும் அதிகரித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் அஜித்தை சந்தித்து தனுஷ் கதை சொல்ல உள்ளாராம். படம் உறுதியானால் டான் பிக்சர்ஸ் தயாரிக்க வாய்ப்புள்ளதாம். அக்டோபர் மாதத்தில் பிரம்மாண்ட பூஜை நடைபெற இருப்பதாகவும் அதில் முக்கிய பிரபலங்கள் பலரும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விழாவில் ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக வரவும் வாய்ப்புள்ளதாம். ஏற்கனவே அஜித்தின் பட பூஜையில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அஜித் பட விழாவில் ரஜினி மற்றும் அஜித் ஒன்றாக கலந்து கொண்டால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான்.